ஒரு சின்ன புழு வந்துக்கிட்டே இருக்குங்க, அழுது அது பாட்டுக்கு. அப்போ அந்த பக்கமாக வந்த பட்டாம்பூச்சி கேட்குது, எதுக்கு அழற அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப அருவருப்பாக இருக்கேன், அசிங்கமாக இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாமே என்ன கிண்டல் பண்ணுறாங்க. எனக்கு அசிங்கமாக இருக்குது, நான் எதுக்கு வாழணும் அப்படின்னு சாக போகிறேன் நான். பட்டாம்பூச்சி சொல்லுது, உன்ன மாதிரி தான் நானும் புழுவாக தான் இருந்தேன், அப்போது என்னை நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க. ஆனால் நான் எதை பற்றியுமே கவலைப்படாமல் முன்னேறினால இவ்வளோ அழகான பட்டாம்பூச்சி ஆனன்றது பட்டாம்பூச்சி ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. அதனால் உன்னுடைய பிறப்பை நினச்சி நீ எப்போவுமே கவலைப்படக்கூடாது, தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கவே கூடாது, ஓகேவா அப்படின்னு கேட்குது. உன்னை பார்த்த உடனே எனக்கு நல்ல ஒரு பவர் வந்திருக்கு, அதனால் நான் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலுமே தற்கொலை பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுதுங்க. நிறைய பேருங்க அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்களோ அது அவங்கள நேரடியாக தாக்கிறதுனால மேற்கொண்டு போக முடியாமல் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப திணறிக்கிட்டு எங்கேயாவது போயிடலாமா, நம்ம உயிரை மாற்றிக்கலாமா அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. பிறந்தது எதுக்குங்க? வாழறதுக்கு தாங்க. எல்லா அவமானங்களையும் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் தாண்டி வரும்போதுதான் வாழ்க்கைன்ற ஒரு அழகான பூவை நம்ம பார்க்க முடியுங்க.